ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 10. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம். பதம் 17. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. உன்னத யோகியாகிய கிருஷ்ணரே, நான் உம்மை இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கனம். பகவானே, வேறு எந்தெந்த உருவங்களில் உம்மை நினைவு கொள்ள முடியும்? பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தின் கூறப்பட்டபடி பரமபுருஷ பகவான் தனது யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளார். சரணடைந்த ஆத்மாக்களும் பக்தர்களும் மட்டுமே அவரை காண முடியும். தற்போது தனது நண்பரான கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதில் அர்ஜுனன் முழு நம்பிக்கையை பெற்றுவிட்டான். இருப்பினும் எங்கும் பரவி இருக்கும் இறைவனை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு உகந்த ஒரு வழிமுறையை அறிந்து கொள்ள விரும்புகிறான். கிருஷ்ணர் யோகமாயா என்னும் சக்தியினால் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அசுரர்கள், நாத்திகர்கள் உட்பட எந்த சாதாரண மனிதனும் அவரை அறிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே அவர்களின் நன்மைக்காக இக்கேள்விகள் அர்ஜுனனால் கேட்கப்படுகின்றன. உயர்ந்த பக்தன் தான் புரிந்து கொண்டால் மட்டுமே போதும் என்று விரும்புவதில்லை. மொத்த மனித சமுதாயமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். வைஷ்ணவனாக பக்தனாக இருப்பதால் பரமபுருஷரின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்கு அர்ஜுனன் தனது கருணையால் வழிவகுக்கின்றான். அவன் கிருஷ்ணரை யோகின் என்று சிறப்பாக அழைக்கின்றான். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணரே யோகமாயா என்னும் சக்திக்கு எஜமானர் ஆவார். சாதாரண மனிதர்களிடம் அவரை மறைப்பதும் வெளிக்காட்டுவதும் அந்த சக்தியே. கிருஷ்ணரின் மீது அன்பில்லாத சாதாரண மனிதன் அவரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. எனவே அவன் ஜட ரீதியில் தான் சிந்திக்க வேண்டும். இவ்வுலகிலுள்ள பௌதிகவாதிகளின் சிந்திக்கும் முறையினை அர்ஜுனன் கருத்தில் கொள்கிறான். கேஷு கேஷு சா பாவேஷு என்னும் வார்த்தைகள் ஜட இயற்கையை குறிப்பவை. பாவா என்றால் பௌதிக பொருள்கள். ஜடவாதிகள் கிருஷ்ணரை ஆன்மீகமாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே கிருஷ்ணரின் பிரதிநிதித்துவங்களாக செயல்படும் ஜட பொருள்களின் மனதை செலுத்தி அவர் அவற்றில் எவ்வாறு தோன்றுகிறார் என்பதை அறிய முயற்சி செய்யுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பதம் 18. மொழிபெயர்ப்பு. ஜனார்த்தனா, உமது வைபவங்களில் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறவும். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. ஏனெனில் உம்மை பற்றி அதிகமாக கேட்கும்படி உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். பொருளுரை. இதே போன்ற கருத்தினை நைமிஷாரண்யத்தில் ஷவுனகர் தலைமையில் கூடிய ரிஷிகள் சுத கோஸ்வாமியிடம் கூறினர். உத்தம ஸ்லோகங்களால் புகழப்படும் கிருஷ்ணரது திவ்யமான லீலைகளை ஒருவன் தொடர்ந்து கேட்டாலும் அவன் ஒருபோதும் நிறைவடைவதில்லை. கிருஷ்ணரது திவ்யமான உறவில் நுழைந்தவர்கள் அவரது லீலைகளை பற்றிய வர்ணனைகளில் ஒவ்வொரு பதத்தையும் அனுபவிக்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் 1:19 இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் அர்ஜுனன் ஆவலுடன் இருக்கின்றான். அதிலும் குறிப்பாக எங்கும் நிறைந்த பரமபுருஷராக அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பற்றி. அமிர்தத்தை பொறுத்தவரை கிருஷ்ணரை பற்றிய அனைத்து வர்ணனைகளும் அமிர்தம் போன்றது. இந்த அமிர்தம்
அனுபவத்தினால் உணரக்கூடியதாகும். நவீன நாவல்களும் கதைகளும் சரித்திரங்களும் இறைவனின் லீலைகளிலிருந்து வேறுபட்டவை. ஜட உலக கதைகளை கேட்பதில் ஒருவன் சோர்வடையலாம், ஆனால் கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் அவன் சோர்வடைவதே இல்லை. இந்த காரணத்தினால்தான் அகில உலகத்தின் வரலாறு முழுவதும் இறைவனின் அவதாரங்களை பற்றிய லீலைகளால் நிறைந்துள்ளது. பகவானின் பல்வேறு அவதார லீலைகளை எடுத்துரைக்கும் பழங்கால வரலாற்று புத்தகங்களே புராணங்கள். இவ்விதமாக படிக்கப்படும் விஷயம் மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டாலும் என்றும் புதிதாக விளங்குகின்றது. பதம் 19. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அப்படியே ஆகட்டும். நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகின்றேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகின்றேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்களோ எல்லையற்றவை. பொருளுரை. கிருஷ்ணரது சிறப்பையும் அவரது வைபவங்களையும் அளவிடுவது சாத்தியமல்ல. ஜீவாத்மாவின் புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவை. கிருஷ்ணருடைய செயல்களை முழுமையாக புரிந்து கொள்ள இவை அனுமதிப்பதில்லை. இருப்பினும் பக்தர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஆனால் வாழ்வின் ஏதோ ஒரு நிலையில் அல்லது வருங்காலத்தில் கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளலாம் என்ற கருத்துடன் அல்ல. மாறாக கிருஷ்ணரை பற்றிய அனைத்து விஷயங்களும் ஆனந்தம் தருபவையாக இருப்பதால் அவை பக்தர்களுக்கு அமிர்தத்தை போன்று தோன்றுகின்றன. இவ்வாறாக பக்தர்கள் அவற்றை அனுபவிக்கின்றனர். கிருஷ்ணரது வைபவங்களையும் அவரது பலதரப்பட்ட சக்திகளையும் பற்றி உரையாடுவதில் தூய பக்தர்கள் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். எனவே அவற்றை கேட்கவும் விவாதிக்கவும் அவர்கள் விரும்புகின்றனர். தனது வைபவங்களின் எல்லைகளை ஜீவாத்மாக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பது கிருஷ்ணருக்கு தெரியும். எனவே அவர் தனது பல்வேறு சக்திகளில் முக்கியமான தோற்றங்களை பற்றி மட்டும் கூறுவதற்கு ஒப்புக்கொண்டார். பிரதானமான, முக்கியமான என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் பரமபுருஷரின் முக்கிய விளக்கங்களில் சிலவற்றை மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரது தன்மைகள் எல்லையற்றதாயிற்றே. அவற்றை முழுமையாக புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. இப்பதத்தில் உள்ள விபூதி என்னும் சொல் இந்த முழு படைப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானின் வைபவங்களை குறிக்கின்றது. விபூதி என்பது தன்னிறகற்ற வைபவங்களாக குறிக்கக்கூடியது என்று அமரகோஷ அகராதியில் சொல்லப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளின் தன்னிகரற்ற வைபவங்களையோ அவரது தெய்வீக சக்தியின் தோற்றங்களையோ அருவவாதியினால் புரிந்து கொள்ள முடியாது. ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் இரண்டின் தோற்றத்திலும் அவரது சக்திகள் பரந்து காணப்படுகின்றன. இனி சாதாரண மனிதனால் எவற்றை நேரடியாக அறிய முடியுமோ அவற்றை கிருஷ்ணர் விவரிக்கின்றார். இவ்வாறாக அவரது பலதரப்பட்ட சக்திகளின் ஒரு பகுதி இங்கே விளக்கப்படுகின்றது. பதம் 20. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, எல்லா உயிர்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே. எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. பொருளுரை. இப்பதத்தில் குடாகேஷா, அதாவது உறக்கம் என்னும் இருளை வென்றவன் என்ற பெயரால் அர்ஜுனன் அழைக்கப்படுகிறான். அறியாமையின் இருளில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஜட உலகிலும் ஆன்மீக உலகிலும் பல்வேறு வழிகளில் பரமபுருஷ பகவான் எவ்வாறு தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனை இவ்வாறு அழைத்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அர்ஜுனன் இத்தகைய இருளுக்கு அப்பாற்பட்டவன் என்பதால் தனது பல்வேறு வைபவங்களை விளக்க முழுமுதற் கடவுள் ஒப்புக்கொண்டார். தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் முழு பிரபஞ்ச படைப்பிற்கும் தானே ஆத்மாவாக விளங்குவதாக அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் முதலில் தெரிவிக்கிறார். ஜட உலகினை படைப்பதற்கு முன்பு முழுமுதற் கடவுள் தனது சொந்த விரிவங்கத்தின் மூலம் புருஷ அவதாரத்தினை ஏற்றுக்கொள்கிறார். அவரிடமிருந்து அனைத்தும் தொடங்கியது. எனவே அவரே ஆத்மா, அதாவது அகிலத்தின் மூலப்பொருளான மகா தத்துவத்தின் ஆத்மா. மொத்த ஜட சக்தி
மகா தத்துவ படைப்பிற்கான காரணம் அல்ல. மகா தத்துவ எனப்படும் இந்த ஜட சக்தியினுள் மகாவிஷ்ணு நுழைகின்றார். எனவே அவரே ஆத்மா. படைக்கப்பட்ட உலகத்தில் மகாவிஷ்ணு நுழையும் போது மீண்டும் அவர் தன்னை விரிவுபடுத்தி ஒவ்வொரு உயிர்வாளியிலும் பரமாத்மாவாக நுழைகிறார். தனிப்பட்ட உயிர்வாளின் உடலில் ஆன்மீக பொறி இருப்பதால் தான் அந்த உடல் வாழ்கின்றது என்பதை நாம் அறிவோம். அந்த ஆன்மீக பொறி இல்லாவிடில் உடல் வளர முடியாது. அதுபோலவே பரமாத்மாவான கிருஷ்ணர் நுழையாவிடில் இந்த ஜட தோற்றம் வளர முடியாது. சுபாலா உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது போல புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் படைக்கப்பட்ட எல்லா உலகங்களிலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3 புருஷ அவதாரங்கள் விளக்கப்பட்டுள்ளனர். ஷாத்வதா தந்திரங்களில் ஒன்றான நாரத் பஞ்சராத்திரத்தில் அவர்கள் விளக்கப்பட்டுள்ளனர். இந்த ஜட உலகில் காரணோடாகாஷாய விஷ்ணு, கர்போடாகாஷாய விஷ்ணு, சிரோடாகாஷாய விஷ்ணு ஆகிய 3 ரூபங்களில் முழுமுதற் கடவுள் தோன்றுகிறார். காரணோதாகாஷாய விஷ்ணு என்று அழைக்கப்படும் மகாவிஷ்ணு பிரம்ம சமிதையில் 5:47 விளக்கப்பட்டுள்ளார். எல்லா காரணங்களுக்கும் காரணமும் ஆதி புருஷரும் ஆன கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக காரணக்கடலில் படுத்து கொண்டுள்ளார். எனவே முழுமுதற் கடவுளே இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பம். அவரே பிரபஞ்ச தோற்றத்தின் பாதுகாவலர் மற்றும் எல்லா சக்திகளின் முடிவும் அவரே. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय. गौर प्रमनंदे हरे हरि बोल.